இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃப்ளட்டரில் நாம் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் ஒரு சில கண்டென்ட்டு, அதாவது ஏதாவது எஸ்எம்எஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சில டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுற ஆப்பில் இருந்தே எப்படி மெயிலுக்கோ, வாட்ஸ்அப்புக்கோ, எஸ்எம்எஸ்ஸுக்கோ நம்ம எப்படி நம்ம ஆப்லேருந்து ஷேர் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான பேக்கேஜ் யூஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி கோட் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் நம்ம எடுத்து போட்டால் போதும், இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது என்ன பேக்கேஜ், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து சாம்பிள் ஆப்பு. ஃபஸ்ட்டு இந்த ஆட் பட்டனை நம்ம ஷேருக்கானதை மாற்றிடலாம். அதுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் ஐக்கானை மட்டும் மாற்றினா போதும். ஷேர், இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐக்கானுக்கு அடுத்தடுத்து இதுக்கு நமக்கு காட்டும். இதுதான் ஷேர் சிம்பல். அந்த நம்ம வந்து எந்த ஐக்கான் வேணுமோ அப்படி செக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஷேர் தான் நடந்த ஐக்கான் கொடுக்குறேன். கண்ட்ரோல் S கொடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் வந்துட்டு. ஸோ இது மூலமாக நம்ம வந்து இது வந்து இன்க்ரிமெண்ட், ஆல்ரெடி சாம்பிளாக ஒரு ஆப் க்ரியேட் ஆனதும் வரும் அது. ஸோ இதை நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ வந்து ஜஸ்ட் ஆன் ப்ரெஸ், இந்த இடம் தான் ஆன் ப்ரெஸ். இதில் தான் நம்ம இப்போ கிளிக் ஈவெண்ட் எழுத போகிறோம். இந்த இடத்துல தான் ஆக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ இதை இப்போ கிளிக் ஆனால் ஒன்றும் நடக்காது. ஒரு செகண்ட், சேவ் பண்ணல, சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஆக்ஷன் எதுவும் வைக்கல. ஸோ கிளிக் ஆனால் இது வராது. ஆனால் நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் ஷேர் ஆப்ஷன் வர்ற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பேக்கேஜ் அப்படின்னா, ஷேர் ப்ளஸ் அப்படின்னு கூகுளில் ஒரு பேக்கேஜ் எடுக்கணும். ஸோ ஃப்ளட்டரோட பேக்கேஜ் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். pub.dev அதில் தான் இருக்கும். இதில் ஷேர் ப்ளஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஊருக்கு இதில் போய் லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பேக்கேஜை கெட் பண்ணுறது எப்படின்னா, இந்த மாதிரி தான் நம்ம பேக்கேஜை காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து டிபெண்டன்சி அது கீழே இந்த மாதிரி ஆல்ரெடி குப்பட்டினா ஐகான் இந்த மாதிரி வரிசையாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இப்படி ஒவ்வொரு பேக்கேஜுமே இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். இதில் பண்ணி ஃபஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது வந்து பேக்கேஜை கெட் பண்ணுறதுக்கு, இது வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு, இந்த ரெண்டையும் ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து லோடாகி முடித்தோடனே நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். சப்போஸ் எரர் இருந்துச்சுன்னா இதில் காட்டும், இது வந்து எரர் அந்த மாதிரி ஏதாவது காட்டும். ஸோ இப்போ நமக்கு எந்த எரரும் இல்லை, எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட் கோட் 0ன்னு வந்திருக்கு. சப்போஸ் இந்த எக்ஸிட் கோடு வந்து 1 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த பேக்கேஜ் வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அப்படின்னா வேறு பேக்கேஜ் எடுக்கிறதுக்காக நம்ம இதில் வெர்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு சப்போர்ட் ஆகிட்டு, எக்ஸிட் கோட் 0 வந்துச்சுன்னா சப்போர்ட்டுன்னு அர்த்தம், 1ன்னு வந்துச்சுன்னா இந்த பேக்கேஜ் சப்போர்ட் ஆகாது. ஸோ இதில் உள்ள வெர்ஷன் நமக்கு எந்த வெர்ஷன் சப்போர்ட் ஆகுதோ அந்த வெர்ஷன் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இது சப்போர்ட் ஆகிட்டு ஷேர் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஷேர் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனை நான் எழுத போகிறேன். ஆன் ப்ரெஸ் இந்த இடத்துல தான். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண பேக்கேஜ் அதிலே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி தான், ஜஸ்ட் இந்த ஒரு லைன் போட்டால் போதும். இதில் என்ன போட்டிருக்குன்னா, ஜஸ்ட்டு உள்ள கண்டென்ட் மட்டும் இதில் போட்டிருக்காங்க. நம்ம வந்து சப்ஜெக்ட், இப்போ ஒரு மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா மெயிலில் சப்ஜெக்ட், அந்த மாதிரி சப்ஜெக்டோட வேணும் அப்படின்னா உள்ள சப்ஜெக்ட் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த லைனை எடுக்கிறேன். இந்த ஒரு லைன் போதும் ஷேர் ஆப்ஷனுக்கு, ஃப்ளட்டரை பொறுத்தவரை அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம பேக்கேஜ் எடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து இதுதான் கண்டென்ட்டு போடுறது. நம்ம ஏதாவது ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு டாக்குமெண்ட் எதுனாலும் சரி, இந்த சைடு நம்ம பண்ணுறது தான். இதில் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கண்டென்ட்டு திலீப் கோடர் இன்னைக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். இது வந்து சப்ஜெக்ட். இது வந்து சப்ஜெக்ட்டு. இல்லைன்னா ஹாய் ஐ எம் திலீப் சப்ஜெக்ட் எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ சேவ் பண்ணி இது ஒரு ரீஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க ஒரு டைம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு அன்எக்செப்ஷன் மிஸ்ஸிங் பிளக்கின் நோ இம்ப்ளிமெண்ட் ஃபவுண்ட் இந்த மாதிரி வருது. இதில் வந்து என்னென்னா நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம், ஆனால் இந்த மாதிரி எரர் ஏன் வருது அப்படின்னா நம்ம வந்து இந்த பேக்கேஜை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் கெட் பண்ணிவிட்டு முதல்ல இருந்து ரன் பண்ணணும். ஆப்பை ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணணும், அப்போ தான் இது ஒர்க் ஆகும். அதாவது ஃபஸ்ட் டைம் மட்டும் மொதல் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணணும், அதாவது ரன் பண்ணணும் ஆப்பை. அப்படின்னா இது ஒர்க் ஆகும். ஸோ நான் அந்த இது பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணுறேன், இது எக்ஸிட் ஆயிரும். இதில் இருந்தும் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அன்இன்ஸ்டால் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணுறேன். flutter க்ளீன், நெக்ஸ்ட்டு flutter pub get. ஸோ உங்களுக்கும் ஒர்க் ஆகாமல் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணுங்கள், இதுக்கப்புறம் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஆப்பை ரன் பண்ணலாம். ஆப் ரன் ஆகும். இப்போ நம்ம ஆப் ரன் ஆகிட்டு, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் ஷேர் ஒர்க் ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியுதா திலீப் கோடர், இது வந்து நம்ம கொடுத்த கண்டென்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட எமுலேட்டரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு, அதனால் அது மட்டும் காட்டுது. இப்போ ஷேருக்கு வந்து ஜிமெயில், ப்ளூடூத்து, மெசேஜ் மூலமாக பண்ணுறது, ட்ரைவ், இந்த 4 ஆப்ஷன் இதுதான் என்கிட்ட இருக்குது, அதனால் இதை காட்டுது. சப்போஸ் உங்கள் மொபைலில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் காட்டலாம், ஃபேஸ்புக் காட்டும், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி எல்லாமே காட்டும். ஸோ எனக்கு இந்த 4 இருக்குனால இது காட்டுது. இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஜிமெயில் மூலமாக செக் பண்ணி காட்டுறேன். ஜிமெயில் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கொடுத்த சப்ஜெக்ட் ஹாய் ஐ எம் தில்லுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் இதில் வந்துட்டு உள்ள கண்டென்ட் வந்து இந்த திலீப் கோடர்னு கொடுத்த கண்டென்ட் வந்துட்டு. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம வந்து எந்த மெயில் அட்ரஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா வழக்கம் போல் மெயில் போயிடும்.